வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய பேராபத்து வந்துச்சு. ஆனால் அந்த ஆபத்தை எல்லாமே தட்டி தூக்கி அப்படியே சும்மா தட்டாலடியாக ஓரம் கட்டிட்டாங்க நம்ம வெண்பா குட்டி. எப்படான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பாவை பொறுத்த வரைக்கும் தான் அம்மா மேலே ரொம்பவே பாசம் வச்சுன்னு இருக்காங்க. அப்படி பாசம் வச்சுன்னு இருந்தாலும் அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், எவ்வளோ பாசம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் காட்டக்கூடாது வெளியேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோலாக இருந்தாங்க. இப்போ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு பாசத்துக்கு அடிமையாயிட்டாரு. வெண்பாவோட பாசத்துக்கு தான் மகளோட சந்தோஷம் தான் முக்கியம். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. தான் மகளுக்கோசரம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இப்போ வெண்பாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நான் தேவையில்லாமல் யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவில் என்னென்ன இருக்க போது விஷயம் அப்படின்றதான் இப்போ ஃபுல் கான்செப்டாக போயின்னு இருக்க போது. முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் எவ்வளவோ பொறுத்தது போதும்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தார். ஆனால் அது எதுவுமே இப்போதைக்கு செல்லுபடி ஆகலைங்க. எல்லாரும் ஒரு பக்கம் நம்ம விஜயை ரொம்பவே நோட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் இருந்துன்னு ஒரு பக்கம் எவ்வளோ நேரத்துக்கு தான் நாமளும் கண்ட்ரோலாக போகிறது, எல்லாமே ஒரு எல்லை வரி தான், எல்லைக்கு மேலே போனால் நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தார். அது போல தாங்க இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா இதுக்கு மேலே மல்லியம்மாவை பற்றி எதனா பேசுனீங்கன்னா அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், யாருக்குமே கிடைக்காம எங்கேனா போயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனிமேல் உங்களை பற்றி எதுவும் பேச மாட்டேன், மல்லியம்மா தேவையில்லாமல் இனிமேல் எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, இந்த வீட்டில் உனக்கு மட்டும்தான் அம்மா, என்னை பற்றி அவள் எதுவுமே பேசக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, நான் வந்த இடத்துல அவள் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொன்னால் என்னப்பா அர்த்தம், இதை ரொம்ப போங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம வெண்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, விஜய் ஒரு பக்கம் சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவி ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் சும்மாவே சீனிடி நீ ஊருக்கே மாமாடி அப்படின்ற மாதிரி ஊருக்கே ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம ரஞ்சித்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கேவலம் தன்னோட தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அந்த வாழ்க்கையை கெடுத்து போய் அந்த கேடு கெட்ட ரஞ்சிதா இருக்காங்களா, அவ கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மோசம்னு நினச்சி பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட கேவலமான வேலையை யாரானா செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம ராஜேஸ்வரி செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கேவலமானவங்க, மட்டமானவங்க. அதனால் அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போக துணிவாங்க. அதனால் அவங்கள பற்றி என்னமே பேசி யூஸ் இல்லை. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, இதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட மல்லியை பற்றி எதுவும் பேசாதீங்க, மல்லி எதனா பண்ண போகிறா, இந்த வீட்டில் எப்படியானா இருந்துன்னு போகிறா, இனிமேல் அதை பற்றி யாரும் கேர் எடுத்துக்காதீங்க, அக்கா முக்கியமாக உங்களுக்கு தான், இல்லைனா நம்மளுக்குள்ளே தேவையில்லாமல் சண்டை வருது, அவள் எதனா பண்ண போகிறா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார் சொல்லிடுறாரு. என்னடா தம்பி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கா, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றேன், என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாடுபட்டேன். அந்த சந்தோஷம் எல்லாமே கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான், மல்லி இந்த வீட்டில் இருக்கணும், மல்லி யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான் சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, என்னென்ன விஷயத்தில் மாற்றிக்க போகிறாங்களா மாற்றிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி வந்து இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு மரியாதை இல்லடா, நான் கம்முன்னு கனடாவே கிளம்பி போயிடுறேன், அந்த வீட்டில் எனக்குன்னு எதுவும் ஒரு மரியாதையே இல்லை, எல்லாரும் என்னை ஏதோ துச்சமாக பார்க்குறீங்க, நான் தான் அந்த வீட்டை கெடுக்கிற மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதை செம கடுப்பாயிடுறாங்க நம்ம விஜய். ஏன்க்கா அந்த மாதிரியெல்லாம் பேசினு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன ரைட்ஸ் இல்லை நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுக்காக தான் இந்த வீடே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக சண்டையிலே தான் போயின்னு இருக்குது. இந்த சண்டை முடியுமா முடியாதா, இப்படியே தான் அந்த சண்டை தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதா இருக்காங்கள, நீங்கள் சொன்ன மாதிரி போயிருங்க, நீங்கள் இருந்தால் இங்கே இருந்தாலும் ஒன்றும் இல்லாமக்கிறது ஒன்று தான், நானே எப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகாமல் தடுத்துன்னு நீங்கள் வந்தது உடனே கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் இங்கே வந்ததும் ஒன்று வராமக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. உடனே என்ன எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்களே, போய் இந்த ரஞ்சிதமாலே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மன உடைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. என்னடா பண்ணுறது, எதிராக பண்ணுறது, நமக்குன்னு ஒரு குடும்பம் குட்டி எதுவுமே இல்லாமல் இவங்களுக்காக நம்ம பாடுபட்டோம்லே, இதெல்லாம் நமக்கு தேவை தான், அந்த அசிங்கம் அவமானம் துக்கம் துயரம் வேதனைன்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்காங்க ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.